திருக்குள்ள அருமையான தம்பி தங்கைகளே, இந்த நேரத்திலையும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கர்த்தர் நம்ம சொன்னபடி செய்ய கர்த்தரை ஒப்பு கொடுப்போமா? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். அதுக்கு கேட்போமா? ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமா, அருமையான தம்பி தங்கி, எங்களை ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளோடும் என்ன செய்யணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் சமாதானம் இருக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் சமாதானமா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வா நீ வா நான் பின்னால் அவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொருத்தர் அடிக்கக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது. சரியா? எல்லாரோடையும் நம்ம எப்படி இருக்கணுமா? சமாதானமா எல்லார்ட்டையும் நல்லா அன்பா பேசணும். நீங்களே கடவுளுடைய பிள்ளைங்கல்ல, யாஸ்பாவுடைய பிள்ளைங்க, நீங்க என்ன செய்யணும்? சமாதானமா அன்பா பேசணும். யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. அவங்க இது சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் போய் சொல்லி கொடுக்க கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்க உங்களுக்கு இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி தரக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, அவங்க வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லி தரக்கூடாது. அம்மா அப்பாட்ட சொல்லி கொடுத்தா என்ன சண்டை தானே வரும். அதை யாஸ்பா சொல்றோம், ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யுமா? சமாதானமா இருங்க அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சரியா? யார்ட்டையும் சண்டை போட மாட்டீங்களா? எல்லாரோடையும் பேசிக்கணும். போ நீ இப்படி சொல்லிட்ட நான் கூட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சமாதானமா இருக்கணும். சரியா? சமாதானமா இருந்தா தான் யாஸ்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். ரோமர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க கேட்போமா? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க. வீடு பக்கத்துல உள்ளவங்க கூட, அப்புறம் உங்க கூட பிறந்தவங்க கூட சமாதானமா இருக்கணும். நம்ம அக்கா கூட சொல்லிட்டு எங்க அக்காவோட பேசவே மாட்டேன், எங்க அம்மாவோட பேசவே மாட்டேன் அப்படிலாம் சொல்றீங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரோடையும் சமாதானமா வீடு பக்கத்துல உள்ளவங்க, ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? அன்பா பேசணும். டீச்சர் வந்தாங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யணும். அவங்களுக்குலாம் நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் செய்யணும். அதான் குடும்பம் யாவரோடும் சமாதானமா இருக்கணும். சரியா? சமாதானம் வந்தீங்கன்னா யாஸ்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது மாத்திரம் இல்ல, தனியா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு பேரா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து பைபிள் வாசிக்கலாம். இல்லையா? அது 2 பேர் சேர்ந்து இங்க பாட புஸ்தகம் படிக்கலாம். படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இன்னொருத்தர் கேட்கலாம், அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லி தரலாம். இல்லையா? அது வேதம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒன்றியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பாத்தீங்களா? நீங்க நினைச்சு தனியா இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். அப்ப ஒருத்தருக்கு பாடம் தெரியாட்ட கேட்டுக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நீங்க நேரம் கிடைக்கிறப்ப ஜெபிக்கலாம், பெரிய காரியத்தை செய்யலாம். சரியா? நீங்க என்ன செய்யணும்? தனியா இருக்காம எங்க போனா 2 பேரை போகலாம். போகும்போது வரும்போதெல்லாம் நம்ம ஏசப்பா பத்தியே பேசலாம், ஏசப்பா பத்தியே சொல்லலாம். ஏசப்பா பத்தி பேசி நம்ம ஜெபம் பண்ணலாம், நேரம் கிடைக்கிறப்ப ஜெபம் பண்ணலாம். பாடம் படிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிவாங்க, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சொல்லி தருவாங்கல்ல. அதனால 2 பேரும் இருக்கணும். சரியா? பெரிய காரியம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாரு. அது மாத்திரம் இல்ல, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்து கேட்கலாமா? ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு தீமை செஞ்சவங்க நீங்க வரும்போது யாராவது தள்ளி விட்டாங்க, அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு நீ எனக்கு செஞ்சல, நானும் உனக்கு அப்படிதான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாது. நீங்க ஒரு நாள் பேனா கேட்டீங்க கொடுக்கல, அப்ப நீ சொல்லக்கூடாது ஐயோ நானே கேட்ட நீ கொடுக்கல, இல்ல நானும் நீ தரமாட்டேன், அப்படி செய்யக்கூடாது. இல்லையா? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நன்மை செய்யணும். நம்மளால முடிஞ்சு நன்மை செய்யணும். அது என்ன செய்வது தெரியுமா? நீங்க நன்மை செய்ய அதெல்லாம் என்ன செய்வாரு? புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. எழுதி வச்சு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவாரு. உங்க வாழ்க்கையில் நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் என்ன செய்வாரு? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புஸ்தகம் வச்சிருப்பாங்க, அதுல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, தானியேல் நல்லா உதவி செஞ்சா, இந்த தப்பரால் நல்லா உதவி செஞ்சிச்சு, இந்த பாப்பா நல்லா செனிப்பர் நல்லா உதவி செஞ்சு அப்படின்னு சொல்லி ஏசப்பான்னு செஞ்சிருப்பாங்க. எல்லா காரியத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்துவாரு. ஒரு நாள் நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி நல்லா உதவி செஞ்ச அப்படின்னு உங்க பேரை வச்சு சொல்லுவாரு. சரியா? அதனால தீன்மை செய்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம நன்மை செய்யணும். சரியா? நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பாரி நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கொள்ளுங்க. இந்த பாப்பா தம்பிமாருக்கா செவிக்கிறப்பா, தங்கச்சி தம்பிமாருக்கா செவிக்கிறவங்களுக்கு ஞானத்தையும் ஞாபகத்தை கொடுங்க. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும். உன் பிரியமான பிள்ளைகளை வளரணும், உண்மை போல மாற்றணும். தகப்பனே நம்முடைய கிருபை, நம்முடைய சமாதானம், சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையிலும் தகப்பனே பண கஷ்டத்தில் வட இருக்கிற மக்களுக்கு பண கஷ்டத்தை மாற்றுங்க. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. பரலோக பிதாவே ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக கொடுங்க சப்பா. ஆண்டவரே அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். கிருபை தர முடியாது செவிக்கிறோம். அதிசயங்களா இருப்பதை செய்யுங்க கர்த்தாவே. துதிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வண்டி வச்சிருக்கிற குடும்பத்தில் வண்டி நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும். கஷ்டங்கள் மாறணும், கண்ணீரை துடைக்கணும், நன்மையான காரியத்தை செய்யணும் கர்த்தாவே. அப்பா வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க சப்பா. எந்த குடும்பமாவது அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தாங்களா, குடும்பம் ஒன்று சேர்த்தணும் ஐயா, ஒன்று சேர்க்கணும், ஆசீர்வதிக்கணும். வாழை பிள்ளையில இருந்தாலும் அவங்களையும் தொடுங்க சப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆளிகை செய்ய முடியாது செவிக்கிறோம், உன்னதாவில் நிறைக்க முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரைச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு. சந்தோஷமா இருங்க.